தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நளினி இருக்கிற இடத்த நம்ம இளமதி கண்டுபிடிச்சர்றாங்க. இந்த பக்கம் சித்தார்த்து வெளியில போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் போய் நளினிய காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்குள்ளார போயிட்டு எப்படியோ நளினி ரூமையும் கண்டுபிடிச்சர்றாங்க நம்ம இளமதி. ஸோ இந்த பக்கம் சித்தார்த்தோட ஃப்ரெண்டு என்னடான்னா ஹால்லயே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதி போகிறப்ப பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன நளினிய பேசாம அங்கருந்து கட்ட அவுத்து கூட்டிக்கிட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே வெளியில எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, மறுபடியும் போன சித்தார்த்து ரிட்டர்ன் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் என்ன தன்னோட ஃப்ரெண்ட எழுப்பி 2 பேரையுமே புடிச்சு கட்டி போட்டுர்றாங்க அதே ரூம்ல. ஸோ இந்த பக்கம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் 2 பேத்தையும் வெளிய விடக்கூடாது அப்படின்னு கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம பரம இளமதி இல்லன்னா சும்மா இருப்பாப்லயா? நம்ம பரம இளமதிய தேட ஆரம்பிக்க போறாப்ல. அதுக்கப்புறம் என்ன பரம இளமதிய கண்டுபிடிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும். ஸோ நளினிய நேரா கொண்டு போயிட்டு கலா முன்னாடி நிப்பாட்டி, ஸ்டேஜ்லயே எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் நடக்கிற ஸ்டேஜ்லயே நளினிக்கும், சித்தார்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாருன்னு நெனைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.